வெல்கம் டு ஆல். நேற்று சொன்னதை ரீகால் பண்ணிடுவோண்ணா. நேற்று கொஞ்சம் சவுண்டு கிளியராக இல்லைன்னாங்க. அதனால நேற்று படிச்சதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அடுத்த இது போகணும். The equation of x-axis is y is equal to 0. x-axis ஈக்குவேஷன் வந்து y is equal to 0ன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, x-axis உள்ள பாயிண்ட் தெரியுங்களா? இது 1ன்னா 1,0, இது 2,0, இது -1,0, இது -2,0. x-axis மேல உள்ள அத்தனை பாயிண்ட்டுக்கும் y கோஆர்டினேட் 0. அதனால x-axis ஓட ஈக்குவேஷன் y is equal to 0. அதான் ஈக்குவேஷன் ஆஃப் x-axis y is equal to 0. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் y-axis வந்து x equal to 0. ஏன் அப்படின்னு பாருங்க. இது 1, இது 2. ஆனா இது 0,1, இது 0,2 பிளாட் பண்ணும்போது இது 0,-1, இது 0,-2. y-axisல உள்ள அத்தனை பாயிண்ட்டுக்கும் x கோஆர்டினேட் 0 இருக்கும். அப்போ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் y-axis கேட்டா x equal to 0. x-axis ஓட ஈக்குவேஷன் y is equal to 0, y-axis ஓட ஈக்குவேஷன் x equal to 0. ஈக்குவேஷன் அப்படினாலே காமன் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசுறதா ஈக்குவேஷன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள காமன் ப்ராப்பர்ட்டி சொன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். x-axisல உள்ள அத்தனை பாயிண்ட்ஸ்க்கும் காமன் ப்ராப்பர்ட்டி என்ன? y கோஆர்டினேட் 0. அப்போ x-axis ஓட ஈக்குவேஷன் y is equal to 0. y-axisல உள்ள அத்தனை பாயிண்ட்டுக்கும் காமன் ப்ராப்பர்ட்டி என்ன? x கோஆர்டினேட் 0. அப்போ y-axis ஓட ஈக்குவேஷன் x equal to 0. சரி, அடுத்து the equation of straight line parallel to y-axis is x equal to c where c is constant. y-axisக்கு parallel ஒரு லைன் போட்டீங்கன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x equal to constant இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 வழியா போட்டிருக்கேன் y-axisக்கு parallel. அப்போ இது ஈக்குவேஷன் x equal to 2. இதே x equal to 2 சொல்றோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள அத்தனை பாயிண்ட்டுக்கும் x கோஆர்டினேட் 2 இருக்கும். இது 2,0, இங்க 2,1, 2,2, 2,3, 2,-1, 2,-2 அப்படி வரும். இந்த லைன்ல உள்ள அத்தனை பாயிண்ட்டுக்கும் x கோஆர்டினேட்ஸ் இந்த 2 இருக்கும். அதனால இங்க x equal to 2. இது x equal to -3. ஏன்னா -3ல வரைஞ்சிருக்கேன். xல -3 எடுத்து வரைஞ்சிருக்கேன். இந்த லைன்ல உள்ள அத்தனை பாயிண்ட்டுக்கும் x கோஆர்டினேட் -3 இருக்கும். இது -3,0, -3,1, -3,2, -3,3, -3,-1, -3,-2 அப்படி வரும். இங்க உள்ள அத்தனை பாயிண்ட்டுக்கும் x கோஆர்டினேட் -3 இருக்கிறதுனால இந்த லைனோட ஈக்குவேஷன் x equal to -3. அப்ப x equal to constant அப்படினாலே எப்படி இருக்கும்? parallel to y-axis. என்ன x equal to பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா ரைட் சைடுல இருக்கும், y-axisக்கு ரைட் சைடுல இருக்கும். x equal to நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா y-axisக்கு லெஃப்ட் சைடுல இருக்கும். ஏன்னா இங்க பாசிட்டிவ் நம்பர் 1, 2, 3, இங்க -1, -2, -3. அதனால x equal to 7 வேணும்னா என்ன செய்யணும்? x-ல 7 எடுத்துட்டு y-க்கு பேரலலா வரைஞ்சிக்கணும். x equal to -10 வரையணும்னா என்ன செய்யணும்? x-ல -10 எடுத்துட்டு y-க்கு பேரலலா வரைஞ்சிக்கணும். அதான் x equal to -10. அதனால புரிஞ்சுக்கோங்க, y-axisக்கு பேரலலா ஒரு ஈக்குவேஷன் இருந்தாலே x equal to constant. பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்தா ரைட் சைடுல இருக்கும், நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்தா லெஃப்ட் சைடுல இருக்கும். இந்த y-axisக்கு அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x-axis என்னன்னு கேட்டா y is equal to k where k is constant. சரி, x-axisக்கு parallel ஒரு லைன் வரையறீங்க. இங்க வரைஞ்சாச்சு 1, 2 அதுல ஒரு லைன் வரைஞ்சாச்சு. x-axisக்கு parallel வரைஞ்சாச்சு. இதோட ஈக்குவேஷன் y is equal to 2. ஏன்னா இங்க உள்ள அத்தனை பாயிண்ட்லயும் y கோஆர்டினேட் 2 வரும். இது 0,2, இது 1,2, இது 2,2, இது 3,2, இது -1,2, இது -2,2. அப்ப இந்த லைன்ல உள்ள அத்தனை பாயிண்ட்லயும் y கோஆர்டினேட் 2. அதனால இந்த லைனோட ஈக்குவேஷனே y is equal to 2. நம்ம இது y is equal to -3. ஏன்னா இந்த லைனோட அத்தனை பாயிண்ட்லயே y கோஆர்டினேட் -3. அப்போ y is equal to constant அப்படினா எப்படி இருக்கும்? parallel to x-axis. It is a straight line parallel to x-axis. x equal to constant parallel to y-axis, y is equal to constant parallel to x-axis. y is equal to 3 வரையணுமா? y-ல 3 எடுத்துக்கிட்டு x-க்கு parallel வச்சுக்கணும். y is equal to -2 வரையணுமா? y-ல -2 எடுத்துட்டு x-க்கு parallel வச்சுக்கணும். இது முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. y is equal to 0 னா parallel to x-axis. y is equal to constant அப்படினா parallel to y is equal to 0 னா x-axis ஓட ஈக்குவேஷன். y is equal to constant னா parallel to x-axis. x equal to 0 னா y-axis ஓட ஈக்குவேஷன். x equal to constant போய்ட்டா parallel to y-axis. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஈக்குவேஷன் அப்படினா பொதுவா என்னன்னு சொல்றோம் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் a graph is a common property satisfied by all the points on the graph. ஒரு கிராஃபுக்கு ஈக்குவேஷன் சொல்றேன். கிராஃப்னா it may be straight line, சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ் எது வேணாலும் வந்து போதும். ஒரு கிராஃபுக்கு ஈக்குவேஷன் சொல்றோம்னா என்ன செய்யறோம்? அந்த கிராஃப்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற காமன் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ஈக்குவேஷன். நம்ம சொன்னோம்ல x-axis ஈக்குவேஷன் y is equal to 0. x-axis உள்ள அத்தனை பாயிண்ட்லயுமே y கோஆர்டினேட் 0. இப்போ காமன் ப்ராப்பர்ட்டி y is equal to 0. அதனால ஈக்குவேஷன் வந்து y is equal to 0. அதனால ஒரு கிராஃபுக்கு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது அந்த கிராஃப்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற காமன் ப்ராப்பர்ட்டி, அதான் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் x plus y is equal to 7. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். என்ன x plus y is equal to 7 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதுல என்ன ப்ராப்பர்ட்டி? ஒரு பாயிண்ட்ல x கோஆர்டினேட்டையும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல என்ன பாயிண்ட்லாம் இருக்கும்? x கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணா 7 வரும். அந்த மாதிரி பாயிண்டா இருக்கும்.
3,4 இருக்குமா இருக்கும், ஏன்னா 3 + 4 வந்து 7. 6,1 இருக்குமா இருக்கும், 6 + 1 எவ்வளவு 7. 2,5 இருக்குமா இருக்கும், 2 + 5 எவ்வளவு 7. அப்போ எந்த பாயிண்ட் இதுல இருக்கும், ஒரு பாயிண்ட்ல x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் ரெண்டையும் ஆட் பண்ணா 7 வரணும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸா சேர்த்தா அதான் அந்த x + y = 7. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதனால x plus இதுக்கு மீனிங்கே பார்த்துக்கணும். x plus y = 7னா x கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணா 7 வரணும். அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்ஸா சேர்த்தா அதான் இந்த கிராஃப். இது என்ன கிராஃப்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். என்ன, அதனால கிராஃபோட ஈக்குவேஷன் அப்படிங்கிறது அதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற காமன் ப்ராப்பர்ட்டி. அதான் கிராஃபோட ஈக்குவேஷன். The equation of every equation of the form ax plus by plus c equal to 0 represent a straight line. ஒரு ஈக்குவேஷன் ax plus by plus c equal to 0 அப்படிங்கிற ஃபார்ம்ல இருந்தாலே அது என்னதுதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா x ஓட பவர் 1 y ஓட பவர் 1 தானே. இப்போ டிகிரி வந்து 1, டிகிரி 1 ஆனதால இதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன் இல்ல ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷனும் எதை ரெப்ரசன்ட் பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணும். ax plus by plus c equal to 0ங்கிறது இன் ஜெனரல் என்னது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ ஏயும் சியும் 0னா என்ன வரும், by equal to 0 வேணுமா. அப்போ y equal to 0, y equal to 0 x axis. b யும் 0னா ax equal to 0, ax equal to 0 means என்ன, x equal to 0. அப்போ என்னது y axis. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சப்போஸ் b மட்டும் 0 னு வச்சுக்கோங்க, ax plus c equal to 0 வரும். அப்போ ax equal to minus c, x equal to minus c by a. x equal to கான்ஸ்டன்ட்னால parallel to y axis. இதுக்குள்ள வந்துரும்ன்றேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல அதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்லயே வந்துரும். ஏன்னா சம் நம்பர் 0 ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துரும். இப்போ b யும் c யும் 0 னு வச்சுக்கோங்க, b மட்டும் a மட்டும் 0 னு வச்சுக்கோங்க, by plus c equal to 0 வருமா. by equal to minus c, y equal to minus c by b வருமா. அப்போ y equal to constant parallel to x axis வந்து எல்லாமே இதுக்குள்ளதுல அடங்கிடும். அது போக எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இருக்கும், 2x plus 3y plus 7 equal to 0 அந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலே அது என்னதுதான், அது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான். இப்போ x equal to 5 அந்த ஸ்ட்ரக்சர்ல மாத்தலாமா, மாத்தலாம். x plus 0y plus 5 equal to 0. அதான் x plus 5 equal to 0 means x plus 0y plus 5 equal to 0. அப்படி அதான். அதனால எந்த ஸ்ட்ரெயிட் லைனுமே இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ax plus by plus c equal to 0. செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனும் தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனும் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இருக்காது. ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்னாலே ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். சரி, the plane made by xy axis is called xy plane or Cartesian plane or coordinate plane. இதுவும் சின்ன கிளாஸ்ல படிச்சோம். x axis y axis மேக் பண்ற இந்த ரீஜன், இந்த சர்ஃபேஸ் இல்ல இந்த ஏரியா, இதுக்கு பேர் என்னது, xy plane னு சொல்லலாம் இல்ல கார்ட்டீசியன் பிளேன் னு சொல்லலாம். ஏன்னா ரெனே டெஸ்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இதுக்கு பேர் கார்ட்டீசியன் பிளேன் னு சொல்லலாம் இல்ல கோஆர்டினேட் பிளேன் னு சொல்லிக்கலாம். அந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன, xy plane இல்ல கார்ட்டீசியன் பிளேன் இல்ல கோஆர்டினேட் பிளேன் அப்படி பேர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். x axis ஓட ஈக்குவேஷன் y equal to 0, y axis ஓட ஈக்குவேஷன் x equal to 0. x axis parallel இருந்தா y equal to constant அதோட ஈக்குவேஷன், y axis parallel இருந்தா x equal to constant. ஜெனரலா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும், ax plus by plus c equal to 0. ஈக்குவேஷன் அப்படினால என்ன அர்த்தம், அந்த கிராஃபோட காமன் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் அந்த ஈக்குவேஷன். அது மாதிரி ஒரு இந்த x axis y axis மேக் பண்ற பிளேனுக்கு பேர் xy plane, கார்ட்டீசியன் பிளேன் இல்ல கோஆர்டினேட் பிளேன். Next over point of our every straight line divides the Cartesian plane into two half planes. எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாலும் அது கார்ட்டீசியன் பிளேன், அதாவது xy பிளேனா ரெண்டா பிரிக்கும், ரெண்டு ஹாஃப் பிளேனா பிரிக்கும், பாதி பாதி பிளேனா பிரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 3, நான் x equal to 3 எப்படி வரையணும், y axis parallel வரையணும், x ல 3 எடுத்துட்டு வரையணும், வரைஞ்சாச்சு. அப்ப x equal to 3 இந்த xy பிளேன் இருக்குல அந்த ஃபுல் ரீஜன் இந்த ரெண்டா பிரிச்சிருக்கு. இந்த லைனுக்கு இந்த சைடு, இந்த லைனுக்கு இந்த சைடு, இந்த சைடு மீன்ஸ் இந்த ஃபுல் ரீஜன். இதுக்கு பேர் லெஃப்ட் ஹாஃப் பிளேன் பேர். இந்த லைனுக்கு இந்த சைடுல உள்ள ரீஜனுக்கு பேர் ரைட் ஹாஃப் பிளேன். லெஃப்ட் ஹாஃப் பிளேனால x ஓட கம்மியான வேல்யூ 2 1 0 -1 -2 x ஓட வேல்யூ கம்மியா இருக்கும். x ஓட வேல்யூ கம்மியா உள்ள ரீஜன் வந்து லெஃப்ட் ஹாஃப் பிளேன், x ஓட வேல்யூ கூட உள்ள ரீஜன் வந்து ரைட் ஹாஃப் பிளேன். இது ஃபுல்லா இதே ஹாஃப் பிளேன்றீங்களே, இது பாதி பாதியா சார் இருக்குன்னா ஆமா. ஏன்னா மொத்த ஏரியா எவ்வளவு, பிளேனோட மொத்த ஏரியா இன்ஃபினிட்டி. அது இங்கிட்டும் இன்ஃபினிட்டி தான் இருக்கும், இங்கிட்டும் இன்ஃபினிட்டி தான் இருக்கும். இங்கிட்டும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், இங்கிட்டும் இன்ஃபினிட்டி வரைக்கும். அதனால இது பேர் ஜெனரலாவே ஆஃப் பிளேன் வச்சிருக்காங்க. இது பேர் லெஃப்ட் ஹாஃப் பிளேன், ரைட் ஹாஃப் பிளேன். அப்ப x equal to constant ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. அதோட கம்மியான வேல்யூ உள்ளதா லெஃப்ட் ஹாஃப் பிளேன், அதோட அதிகமான வேல்யூ உள்ளதா அது ரைட் ஹாஃப் பிளேன். அதிகமான வேல்யூஸ் ஃபார்ம் பண்ற பிளேனுக்கு பேர் அந்த ரைட் ஹாஃப் பிளேன், இது லெஃப்ட் ஹாஃப் பிளேன். அதே மாதிரி பாருங்க, இது x axis y axis, y equal to -2 வரைஞ்சிருக்கேன். y equal to -2ங்கிறது y ல மைனஸ் போடுறதுக்கு அப்புறம் parallel to x axis வரையணும். இதான் y equal to -2. x axis parallel வரைஞ்சாச்சு. இதுவுமே இந்த ஹோல் பிளேன் எப்படி பிரிச்சிருக்கு, மேல பாதி கீழே பாதியா பிரிச்சிருக்கு.
இது ரைட்ல பாதி லெஃப்ட்ல பாதி அப்படி நம்ம ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி டாட்டா வைக்கலாம், இந்த மாதிரி கோடா போடலாம், எப்படிதான் பண்ணிக்கலாம். அந்த சிம்பிள் சொல்றதுக்கு நீங்க என்ன உங்க கிரியேட்டிவ் என்ன வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளேன்னு காமிக்கணும் அவ்வளோ. அதனால இங்க கோடு கூட போட்டுருக்கேன், புள்ளியே வச்சிருக்கேன், உங்களுக்கு எப்படினாலும் பண்ணிக்கோங்க. சரி, இந்த லைன் என்ன பண்ணுதுன்னா ஹோல் பிளேன்ல மேல பாதி கீழே பாதியா பிரிக்கும். இது லெஃப்ட் ரைட்டா பிரிக்கும். இது மேல பாதி கீழே பாதியா பிரிக்கும். மேல உள்ளது அப்பர் ஹாஃப் பிளேன், கீழே உள்ளது லோயர் ஹாஃப் பிளேன். இந்த லைனு கீழே இருந்து லோயர் ஹாஃப், மேல இருந்து அப்பர். இது ரைட்ல இருந்து ரைட் ஆஃப், லெஃப்ட்ல இருந்து ரைட் ஆஃப். புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான. அப்ப அப்பர் ஹாஃப்ல உள்ள பிளேனோட வேல்யூலாம் பிளேன்ல ஃபுல்லா ஒய்யோட வேல்யூ கூட இருக்கும். இங்க -2 தானே, இங்க -1 0 1 2 3 4. அப்போ ஒய்யோட வேல்யூ கூட உள்ளது ஃபுல்லா அப்பர் ஹாஃப் பிளேன், கீழே உள்ளது ஃபுல்லா குறைய உள்ளது ஃபுல்லா லோயர் ஹாஃப் பிளேன். அப்போ ஒரு வெர்டிகல் லைன் என்ன செய்யும், ரெண்டா பிரிக்கும், லெஃப்ட் ரைட்டா பிரிக்கும். ஒரு ஹரிசாண்டல் லைன் என்ன பண்ணும், அப்பர் லோயரா பிரிக்கும். ரொம்ப ஈஸி. Every vertical line x equal to c divides the Cartesian plane into left and right half planes. ஒரு vertical line போட்டீங்களா, left half plane, right half plane. அந்த லைனுக்கு ரைட் சைடுல உள்ள அத்தனையுமே ரைட் சைடுல உள்ள அத்தனையுமே ரைட் half plane, லெஃப்ட் சைடுல உள்ள அத்தனையுமே சேர்ந்து மொத்த ஏரியா எவ்வளவு, லெஃப்ட் half plane. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன every horizontal line y equal to k divides the Cartesian plane into upper and lower half planes. ஒரு horizontal line வரைஞ்சீங்கன்னா அந்த லைனுக்கு மேல உள்ளது ஃபுல்லா அப்பர் half plane, கீழே உள்ளது ஃபுல்லா lower half plane. இந்த லைன் இங்க இருந்தாலும் சரிதான், இங்க இருந்தாலும் சரிதான், இங்க இருந்தாலும் சரிதான். மேல உள்ளது அப்பர் ஹாஃப், கீழே உள்ளது லோயர் ஹாஃப். சரி, இது வந்து வெர்டிகலா இருக்கு லெஃப்ட் ரைட் சொல்றோம், ஹரிசாண்டலா இருக்கு அப்பர் லோயர் சொல்றோம். பட் எந்த ஸ்ட்ரைட்லயும் வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க, கூட கிராஸாவும் இருக்கலாம்ல. அதுக்கு அப்பர் லோயர் லெஃப்ட் ரைட்டுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. அதான் அடுத்து சொல்லப்பேன். Every straight line ax plus by plus c is equal to 0 divides the Cartesian plane into two half planes. எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆனாலும் சரி, அது ஹரிசாண்டல் வெர்டிகல் கிடையாதுங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாலும் இந்த பிளேன் என்ன பிரிக்கும், ரெண்டா பிரிக்கும். ஏன்னா ஹரிசாண்டலா இருந்தா அப்பர் லோயர்னு சொல்லிடலாம், வெர்டிகலா இருந்தா லெஃப்ட் ரைட்னு சொல்லிடலாம். பட் ஜெனரலா இருந்தா அப்படி சொல்ல முடியாது. அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 3x plus 4y minus 12 is equal to 0 லைன் வரையிறேன். இது கண்டிப்பா லெஃப்டா ஹரிசாண்டலாவும் இருக்காது, வெர்டிகலாவும் இருக்காது. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டேன், ஒய் எக்ஸ் ஆக்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் வேணும்னா ஒய்க்கு 0 போடணும். அது தெரியுமாங்க, எக்ஸ் ஆக்ஸ்ல ஒய் கோஆர்டினேட் 0 தானே, ஒய்க்கு 0 போட்டா எக்ஸ் ஆக்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் வரும். ஒய்க்கு 0 போடுங்க. 3x minus 12 is equal to 0 வருமா, அப்ப 3x equal to 12, x is equal to 4. இப்போ எக்ஸ் ஆக்ஸா 4,0 மேட் பண்ணணும். y ஆக்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் வேணும்னா x க்கு 0 போடணும். 0 போட்டா 4y minus 12 is equal to 0 வரும். 4y is equal to 12, y is equal to 3. y ஆக்ஸ் 0,3 ல இங்க 4,0 ல அந்த லைன் எப்படி கிராஸ் ஆகும். இது நம்ம லெஃப்ட் ரைட் அப் லோ எல்லாம் சொல்ல முடியாது, அப்பர் லோயர் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வெர்டிகலா இருந்தா தானங்க லெஃப்ட் ரைட் பேச முடியும், ஹரிசாண்டலா இருந்தா தான் அப்பர் லோயர் பேச முடியும். இது கிராஸ் ஆகும். அப்ப இதுல இதுவும் ரெண்டா பிரிக்குது, இங்கிட்டு ஒரு பிளேன் இங்கிட்டு ஒரு பிளேன். லைனுக்கு இங்கிட்டு ஒரு பிளேன் இருக்கு, ஒரு ஹாஃப் பிளேன், லைனுக்கு இங்கிட்டு ஒரு ஹாஃப் பிளேன். இது கரெக்டா பாத்தீங்கன்னா 3x plus 4y minus 12 is equal to 0 இந்த ஈக்குவேஷன். சரிங்களா, அப்ப இது ஒரு ஈக்குவேஷன். அப்ப இந்த பிளேன் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு இன்இக்வாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த பிளேன் ஒரு எதை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு இன்இக்வாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணணும். இதுல ஒரு சைடு கிரேட்டர் 3x plus 4y minus 12 கிரேட்டர் 0 இருக்கும், இன்னொரு சைடு 3x இன்னொரு பிளேன் 3x minus 4y plus minus 12 less than 0 இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நடுவுல வந்து 3x plus 4y minus 12 is equal to 0. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப இங்கிட்டு ஒரு பிளேன் இருக்கு, இந்த பிளேன் இருக்கு, இந்த பிளேன் இருக்கு. அப்ப இந்த லைனும் பிளேன் ரெண்டா பிரிக்குது, இந்த xy பிளேன் ரெண்டா பிரிக்குது. ஆனா இந்த லெஃப்ட் ரைட் அப்பர் லோயர்னு சொல்ல முடியாது, அதனால ரெண்டா பிரிக்குது. பட் இந்த பிளேனுக்கு எப்படி சார் ஈக்குவேஷன் சொல்லுது, இந்த பிளேனுக்கு எப்படி சார் ஈக்குவேஷன் சொல்லுது அப்படின்னா, அப்போ சொல்றது அப்படின்னா ஈக்குவல் டு 0 இருக்கா, ஒரு பிளேன் கிரேட்டர் 0 இருக்கும், இன்னொரு பிளேன் லெஸ் தென் 0. ஹரிசாண்டல் ஈஸியா சொல்லிடலாம், இதுல ஈஸியா சொல்லிடலாம். இங்கிட்டு ஃபுல்லா எக்ஸோட வேல்யூ கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன, x less than 3. இது கரெக்டா x equal to 3. இந்த ஸ்ட்ரைட் லைன்ங்கிறது x equal to 3. இந்த லெஃப்ட் ஹாஃப் பிளேனோட ஈக்குவேஷன் x less than 3. ரைட் ஹாஃப் பிளேனோட ஈக்குவேஷன் x greater than 3. ஈஸியா சொல்லலாம், அப்புறம் சொல்லிடலாம் பாருங்க. இது y minus 2, y equal to minus 2 தானே, இதுக்கு மேல ஃபுல்லா y பெருசா இருக்குமா. அப்ப இந்த பிளேனோட ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னா y is greater than minus 2. கீழ உள்ள பிளேனோட ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னா y is less than minus 2. பிளேனோட ஈக்குவேஷன் ஈக்குவல் டு போட்டாதாங்க ஸ்ட்ரைட் லைன், கிரேட்டர் than less than போட்டா ஃபுல் பிளேனே வந்துடும். அதனால லெஃப்ட் ரைட் சொல்றது ஈஸி. லெஃப்ட்னா x ஓட கம்மி, அப்ப x less than 3 இந்த லெஃப்ட் ஹாஃப் பிளேனோட ஈக்குவேஷன், x greater than 3 இந்த ரைட் ஹாஃப் பிளேனோட ஈக்குவேஷன், y greater than minus 2 இந்த அப்பர் ஹாஃப் பிளேனோட ஈக்குவேஷன், y less than minus 2 இந்த லோயர் ஹாஃப் பிளேனோட ஈக்குவேஷன். அதனால இது ஈஸியா சொல்லலாம், இப்படி ஈஸியா பிரிச்சிடலாம். இதுக்கு மட்டும் நம்ம செக்கிங் ரூல் வச்சுப்போம். அப்ப இந்த மாதிரி ஜெனரலா உள்ள ax plus by plus c is equal to 0 ஒரு ஈக்குவேஷனும் பிளேனை ரெண்டா பிரிக்குது. ஆனா வெர்டிகல் அப்பர் லோயர் ஹரிசாண்டல் அப்பர் லோயர் லெஃப்ட் ரைட்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலா வேற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி 5x plus 2y plus 10 is equal to 0 இப்படி கிராஸ் ஆகுது. இதுவும் இந்த சைடு தனியா இந்த சைடு தனியா பிரிக்கும். எல்லா ஸ்ட்ரைட்லயுமே அந்த ஹாஃப் பிளேனா பிரிக்கும், மொத்த xy பிளேனா ரெண்டு ஹாஃபா பிரிக்கும் எந்த ஸ்ட்ரைட்ல இருந்தாலும். அப்படி ஹாஃபா பிரிக்கும் போது ஒரு ஹாஃபோட ஈக்குவேஷன் greater than 0 வரும், இன்னொரு ஹாஃபோட ஈக்குவேஷன் less than 0 வரும்.
ஏன்னா இது கரெக்டா சீக்வல் ஜீரோ பாத்தீங்களா, கிரேட்டர் ஜீரோ போட்டா ஒரு ஹாஃப் பிளேனோட ஈக்குவேஷன் லெஸ் தென் ஜீரோ போட்டா அது என்ன ஹாஃப் பிளேன்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்னது நம்ம பார்க்க போற செக்ஷன். அதனால இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.